பாண்டியன் கடையில் இருக்காரு. செந்தில் கிட்ட பேங்க்கில் போயிட்டு 10 லட்ச ரூபா பணம் எடுத்துகிட்டு வர சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. செந்தில் பேங்க்குக்கு போகிறாரு, பணத்தை எடுக்கிறாரு. பணத்தை எடுத்துகிட்டு திரும்பி வரும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. செந்திலோட மாமனார் பேசுகிறாரு. கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக பேசணும், நான் சொல்கிற இடத்துக்கு கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை வரமாமா அப்படின்ட்டு அவரும் போகிறாரு. இதுக்கிடையில் பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. பணத்தை எடுத்தாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எடுத்தாச்சு அப்படின்ட்டு செந்தில் சொல்கிறாரு. பணத்தை எடுத்துக்கிட்டு வேறு எங்கேயும் போக வேண்டாம், நேராக வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. சரி அப்படின்ட்டு செந்தில் வீட்டுக்கு வராமல் மாமனார் கூப்பிட்டாரு, என்னென்னு கேட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு மாமனார் வர சொன்ன இடத்துக்கு போகிறாரு. அந்த கடையில் மாமனார் கூட வேற ஒருத்தர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. கோடி கோடியாக பணத்தை போட்டு பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆகலாம், ஆனால் அதை விட ஒரு அரசாங்க வேலையில் சேர்ந்துட்டா அதுதான் நமக்கு நிரந்தரம். அந்த மாதிரி வேலை வாய்ப்பு நமக்கு இப்போ வந்திருக்குது. பணம் கொடுத்தா போதும், அப்பாயின்மெண்ட் ஆர்டரை உடனே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் சொல்கிறாரு. இதை கேட்ட செந்திலுக்கு அந்த வேலையை எப்படியாவது வாங்கணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே தோணுது. பணம் கொடுத்தா உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த கையில் பணம் கொடுத்தா இன்னொரு கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உடனே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் சொல்கிறாரு. இதுக்கிடையில் பாண்டியன் கோமதி கிட்ட வீட்டில் அந்த பணத்தை வச்சு தான் அரசியோட கல்யாணத்தை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது? செந்தில் இந்த பணத்தை வச்சு வேலை வாங்க போகிறாரா, அல்லது பாண்டியன் கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறாரா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.